இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம தமிழ் கீபோர்டு எப்படி வந்து விண்டோஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்றது, குறிப்பா விண்டோஸ் 11ல வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க அடிஷனலா வெளிய இருந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. விண்டோஸ் 11லயே இன்ஃபாக்ட் விண்டோஸ் 10லேருந்து இந்த ஃபீச்சர் இருக்கு. விண்டோஸ் 11லயே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து டிஃபரண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல தமிழ் ஒண்ணு. ஸோ தமிழ் லாங்குவேஜ் பேக் அப்படின்னே அந்த கீபோர்ட் லேஅவுட் எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நம்ம போய் எனேபிள் மட்டும் பண்ணா போதும் அந்த ஃபீச்சர. ஸோ நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அத பண்றதுக்கு அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட டாஸ்க் பார்ல கீழ பார்த்தீங்கன்னா, அந்த இஎன்ஜி இங்கிலீஷ் கீபோர்டு, இங்கிலீஷ் யுகே கீபோர்ட் நான் வச்சிருக்கிறதுனால அந்த இது வருது. நீங்க சப்போஸ் இங்கிலீஷ் இந்தியா இல்ல இங்கிலீஷ் யுஎஸ் அந்த மாரி உங்களோட டாஸ்க் பார்ல வந்து அந்த கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் கீபோர்டு ஹைலைட் ஆகும். அத கிளிக் பண்ணி, அதுல போய் மோர் கீபோர்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரிஃபர் த லாங்குவேஜ் பேக் ஓப்பன் அதில ஆட் அ லாங்குவேஜ் குடுத்து, அதில போய் தமிழ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, தமிழ்ல வந்து அந்த டிஃபரண்ட் வேரியன்ட் ஆஃப் தமிழ் வரும். நம்ம வந்து தமிழ் இந்தியாவ சூஸ் பண்ண போறோம். இதில நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னாலே வந்து இட் வில் லுக் ஃபார் ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் வில் இன்ஸ்டால். ஸோ இது ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து லிஸ்ட் பண்றதுக்கு. இதில பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஃபீச்சர்ஸ் சொல்லுது. லாங்குவேஜ் பேக் அதுதான் நமக்கு ஆக்சுவலா தேவை. அதுதான் அந்த கீபோர்ட், அந்த ஃபாண்ட் எல்லாமே வரும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சும், ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்ம எல்லாருக்கும் தேவை அவசியம் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து இது வந்து நெறையா ஸ்பேஸ் எடுக்காது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது அப்படியே எல்லா டிஃபால்ட் எதுவுமே பண்ணாம இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துல வந்து அது வந்து தானா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஆ இப்போ வந்து இதில பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ நம்ம இத க்ளோஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் டெமோ பண்றதுக்காக மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு போறேன். போயிட்டு இப்போ வந்து தமிழ் கீபோர்டு மாத்தணும் அப்டின்னா வந்து நம்ம இங்க போனோம்னா, இங்க இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இங்க டாஸ்க் பார்ல கிளிக் பண்ணீங்கன்னா, அவைலபிள் கீபோர்ட்ஸ் வரும் அதுல. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 3 கீபோர்ட் லேஅவுட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. முரசு அஞ்சல், தமிழ், தமிழ் 99. நம்ம வந்து இந்த வீடியோல வந்து முரசு அஞ்சல் அண்ட் தமிழ் 99 இது 2 பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா இது 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ நான் பெர்சனலி ஃபீல் இது 2ம் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ முரசு அஞ்சல் கீபோர்ட் அண்ட் தமிழ் 99. ஸோ முரசு அஞ்சல் கீபோர்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில என்ன ஒரு சிறப்பம்சம்னா வந்து நீங்க ஃபாஸ்ட்டா வந்து டைப் பண்ண முடியும். WhatsAppல டைப் பண்ற மாரி உங்களுக்கு அந்த தமிழ் கீபோர்ட் லேஅவுட்லாம் தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் இங்கிலீஷ்லயே அப்படியே தமிழ்ல டைப் பண்ற மாரி பண்ணலாம். இப்ப அம்மா அப்படின்னா எம்எம்ஏ அம்மான்னு வந்திருக்கு. இன்னொரு ஏ போட்டா அம்மான்னு ஆயிரும். ஸோ நீங்க WhatsAppல பண்ற மாரியே பண்ணலாம். அந்த 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 சவுண்ட் அந்த ஃபோனடிக்ஸ் வச்சு நீங்க பண்ண முடியும். ஸோ அதனால ஃபாஸ்ட்டா நம்மளால பண்ண முடியும். இப்போ வந்து அகர முதல அப்படின்னு அடிக்கிறோம்னா, முதல்ல எழுத்தெல்லாம் எழு அப்படி நீங்க வந்து நார்மலா அடிக்கலாம். இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து WhatsAppல இந்த மாரி அடிச்சு பழகியிருப்போம். இது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க மோஸ்ட்லி வந்து இத வச்சே வந்து அடிக்கலாம். இதுக்கு நீங்க தமிழ் கீபோர்டோ இல்ல தமிழ் கீபோர்ட் லேஅவுட்டோ தேவையில்ல. ஃபாஸ்ட்டாவும் அடிக்கலாம். ஆனா சில சமயம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றீங்க. நீங்க ஏதோ ஒரு கவர்ன்மென்ட் வெப்சைட்லயே ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றீங்க அப்படின்னா வந்து, இந்த பேரெல்லாம் போடுறப்ப வந்து ஆப்வியஸ்லி அவங்க நியூமராலஜி படி ஒவ்வொருத்தர் ஒரு மாரி பேர போடுவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அப்ப வந்து இந்த முரசு அஞ்சல் கீபோர்ட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. ஃபாஸ்ட்டா இருந்தாலும். அந்த மாரி டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, 2வது ஆப்ஷன் சொல்றது வந்து தமிழ் 99 அப்படிங்கிற வந்து ஒரு அந்த கீபோர்ட் லேஅவுட்ட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இந்த தமிழ் 99 கீபோர்ட் தமிழ் 99 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்மேட் அண்ட் கீபோர்ட் லேஅவுட். இந்த தமிழ் பேஸ்டு டாக்குமெண்ட் அடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனலா அடிக்கிறவங்க எல்லாருமே அந்த தமிழ் அந்த அந்த லேஅவுட் உள்ள கீபோர்டே வச்சிருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி நம்ம எல்லார்ட்டயுமே வந்து அந்த இங்கிலீஷ் லாட்டின் ஆஸ்கி கீபோர்ட் தான் இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனலா டைப் பண்றவங்க ஆப்வியஸ்லி நீங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாரி வீட்ல நம்ம டைப் பண்றவங்கலாம் நார்மலான கீபோர்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப தமிழ் 99 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, விண்டோஸ்லயே வந்து ஓஎஸ்கே ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. அது தமிழ், இங்கிலீஷ் அப்படிலாம் கிடையாது. எந்த கீபோர்ட் நீங்க லேஅவுட் சூஸ் பண்ணாலுமே அது வந்து ஒரு ஒரு விர்ச்சுவல் கீபோர்ட வந்து உங்களோட ஸ்க்ரீன்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அது வந்து நீங்க எதுவும் இன்ஸ்டால்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்க ரன்ல போய் ஓஎஸ்கே அப்படின்னு அடிச்சீங்கனாலே வந்து அது வந்துரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அத பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபாண்ட்ட வந்து இந்த ஐ மீன் இந்த கீபோர்ட் லேஅவுட்ட வந்து 99ன்னு மாத்திட்டு, உங்களோட ரன் ப்ராம்ப்ட் விண்டோஸ் ஆர் அழுத்தலாம். விண்டோஸ் ஆர் போட்டீங்கன்னா ரன் வரும். இல்லன்னா வந்து நீங்க ரன் வந்து டைரக்ட்டா குடுக்கலாம். இல்ல விண்டோஸ் அது ரன் ப்ராம்ப்ட் வரும். இதுல போய் ஓஎஸ்கே அப்படின்னு பண்ணலாம். இல்லன்னா சர்ச் இந்த விண்டோஸ் பார் அடிச்சுட்டு ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே கூட வரும். ஸோ ஓஎஸ்கே அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கீபோர்டோட லேஅவுட் வந்து இதுல வந்துரும். இதோ வந்துருச்சு பாருங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து தமிழ் கீபோர்டு வந்து கிடையாது. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதனால வந்து இந்த லேஅவுட். இதுல என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, இது ரொம்ப ஸ்லோ. ஆப்வியஸ்லி தமிழ் கீபோர்டு அந்த லேஅவுட் தெரிஞ்சவங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லங்க. டைரக்ட்டா பண்ணிக்கலாம். இது யாருக்குன்னா, நார்மலா நம்மள மாரி வீட்ல உள்ளவங்களுக்கு
அக்யூரேட்டாக அடிக்கணும், முரசஞ்சல் உள்ள ஃபோனடிக்ஸ் வாட்ஸ்அப்பில் அடிக்கிற மாதிரி அடிக்க முடியல, அந்த இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக பேர்லாம் கரெக்டான லெட்டர்ஸ் போடணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டால் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபுல்லாக வந்து உயிரெழுத்துக்கள் இருக்குது, மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இது வேணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு பேர் அடிக்கணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா வந்து லெட்ஸ் சே ஷானவாஸ்னு அடிக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷில் தமிழ் அடித்தா வேலை கிடைக்காது. அந்த கரெக்டான பேர், அந்த கரெக்டான லெட்டர் போடணும். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, இதில் டேரெக்டாக உங்களுக்கு கீபோர்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஷே ஷே வந்து ஷேட் வித் இ. அப்போ நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திட்டு முதல்ல இங்கே கர்சர் இங்கே பாயிண்ட் பண்ணிவிட்டு மோரோவர் இது வந்து விண்டோஸ் வேர்டில் தான் ஒர்க் ஆகணும் அவசியம் கிடையாது. இது வந்து எந்த அப்ளிகேஷனுடைய டைடு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ரேண்டமாக ஒரு ஃபார்ம் வந்து வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ தட் வந்து நீங்கள் வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டுறதுக்கு இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எ சாம்பிள் ஃபார்ம், ரேண்டமாக ஒரு ஃபார்ம். இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து சும்மா வந்து அடிக்க போகிறோம், ஏதோ ஒன்று அடிக்க போகிறோம், பெயிண்ட் பாயிண்ட்ஸில் போய் தமிழில் ஒரு பேர் அடிக்க போகிறோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதில் போயிட்டு அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா வந்து இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆர் சம்திங். எதில் போனாலுமே உங்களால் வந்து தமிழில் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஷானவாஸ்னு அடிக்க போகிறோம். ஸோ ஷிஃப்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷா ஈக்கு மேலே இருக்குது. ஷிஃப்ட் எடுத்துட்டு ஷே ஆ அப்படிங்கிறப்போ ஷே போட்டு ஆ போட்டிங்கன்னா ஷா அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நான் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணலாம். அப்புறம் வாஸ் வே போட்டு ஆ சாரி வே போட்டு ஆ போட்டால் அது வந்து வாவாயிடும். ஷான வாஸ் திருப்பி எஸ் இது வடமொழி எழுத்துங்கிறதுனால எஸ்ஸுக்குமே வந்து உங்களுக்கு வந்து இஸ் நமக்கு வேண்டிய சவுண்ட் இஸ் ஆக்கு மேலே இருக்குது. ஷிஃப்ட் அழுத்திங்கன்னா சே விடும். உங்களுக்கு புள்ளி வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த பொட்டு புள்ளி வந்து தனியாக இருக்குது. சே போட்டு இந்த புள்ளி வைத்தீங்கன்னா சே இங்கே இருக்குது. இப்போ கே போட்டு கா போட்டு இது போட்டால் இக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. ஸோ இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா வந்து நீங்கள் பேர் இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ வந்து ஃபாஸ்ட் கிடையாது. முரசஞ்சல் மாதிரியோ இல்லை ஒரு கீபோர்டு வச்சோ டைப் பண்ண மாதிரி ஃபாஸ்ட் கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் பேர் இந்த மாதிரி சில அக்யூரேட்டான விஷயங்கள் டைப் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லெட்டர் கரெக்டாக உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கோ நீங்கள் அந்த லெட்டரை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.